யூஎஸ்ஐ வெளியில் பார்த்தீங்கன்னா 2500 விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸு, ஒரு கிரிப் பேண்ட், ஒரு ஸ்கிப்பிங் ரோப், ஒரு கம் ஷீல்டு, இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2400 தான் நாங்கள் டோட்டலாகவே பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஹெட்கியர் பார்த்தீங்கன்னா 2600, நம்ம 1600 பண்ணி தருவோம். கம்பெனியை நான் சஜஸ்ட் பண்ணது எனக்கு கேர்ள்ஸ் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு இந்த ரெடி பண்ணது இந்த ட்ரெஸ். இது வந்து 1100 MRP. நான் ரெட் அண்ட் ப்ளூ சேர்த்து 1350 கொடுத்துட்றேன். பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட சிக்னேச்சரான பாக்ஸிங் ட்ரெஸ். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பாக்ஸிங் மாடல். இது தமிழ்நாட்டில் ரொம்ப சிக்னேச்சராக மூவ் ஆகிற பீஸ். இதோட ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையில் நனைஞ்சாலும் இந்த பேக்கு கொண்டு ஆகாது. கம் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் என்கிட்ட இருக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவங்க வாமிட் எடுத்துறாங்க, இல்லை காம்படிஷன் டைம்ல துப்பிடுறாங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த கம் ஷீட்ல வந்து மின்ட் ஃபிளேவர் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர். இதோட எம்ஆர்பிலாம் எவ்வளோ வரும் ப்ரோ? இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2500. ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸிங் கோச்சாக இருந்து இப்போ அப்கமிங் பாக்ஸர்ஸ் வளர்ந்து வர எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் ஷாப் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம உள்ளே போயிட்டு அவர்கிட்ட ஷாப்பில் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஹாய் ப்ரோ. புவனேஷ் என் பேர். உங்கள் பேர்? ஜேம்ஸ் ப்ரோ. ஜேம்ஸ். இது வந்து நம்ம பிரதர் ஜேம்ஸ். ஃபர்ஸ்ட் பாக்ஸராக இருந்தீங்க, அப்புறம் பாக்ஸிங் கோச்சாக இருந்தீங்க, இப்போ பாக்ஸர்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நீங்களே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக ப்ரோ? உங்கள் ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பாக்ஸராக இருந்து ஒரு நேஷ்னல் விளையாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ஐஎஸ் ரெகுலர் என்ஐஎஸ் வந்து பஞ்சாபில் 1 year இதுக்காக பாக்ஸிங் கோச்சிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாக்ஸிங் பண்ணிட்டு சூப்பர். ஆல்ரெடி எப்பவுமே நான் சின்னதாகவே எங்கள் அகாடமியில் வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் எடுத்து பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரி, நிறைய பேருக்கு வந்து அது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா பிகாஸ் பாக்ஸஸ் எல்லாமே அண்டர் ப்ரேட்லேருந்து வரதுனால அவங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இமானுவல் ஸ்போர்ட்ஸ் 2021. சூப்பர். இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஷாப் வச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஷாப் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குடோனில் தான் சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ தான் ரீசெண்டாக ஷாப்பாக வச்சு பண்ணுறோம். சூப்பர் ப்ரோ. அப்படியே இங்கே என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஷாப்பில் உங்களோட ஸ்பெஷலாக நீங்கள் என்ன தரீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே. ஃபஸ்ட்டு நம்மளது ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஎஸ்ஐ தான் சொல்கிறாங்க. யூஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா 2500 விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸு, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப் பேண்ட், ஒரு ஸ்கிப்பிங் ரோப், ஒரு கம் ஷீல்டு, இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2400 தான் நான் டோட்டலாகவே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஒரு காம்போவாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டான ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புல்டன் அண்ட் யூனிடன் இந்த 2 காம்போ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 2000க்கு இது செட்டப்பாக வந்துடும் உங்களுக்கு. க்ளவுஸு, பேண்டேஜ், ஸ்கிப்பிங் ரோப். ஓகே. சூப்பர். இது எல்லாமே 2000க்கு வந்துடும். இப்போ உங்களோட மெயின் மோட்டிவ் இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பாக்ஸர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரவங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது, சீப்பாக இது பண்ணி தரணும் அப்படிங்கிறது கரெக்டாக ப்ரோ? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது நீங்கள் எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ப்ரோ. இப்போது இதை தவிர உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் இருக்கா, அது வந்து வெளில எங்கேயுமே கிடைக்காது, இங்கே மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க? ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பாக்ஸருக்கு எல்லாருக்கும் 10 பெரிய பசங்களுக்கு தேவையான க்ளவுஸ் கிடச்சிரும் மோல்டிங். ஆனால் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோல்டிங் வந்து ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அந்த சின்ன பசங்களுக்கு தேவையான க்ளவுஸ் என்கிட்ட இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 6 ounce க்ளவுஸு. இதுதான் அந்த 6 ounce க்ளவுஸ். இதில் 10 ounceல என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் வந்து இந்த 6 ounce மோல்டிங் வந்து 6 ounceல இருக்கும். சூப்பர் ப்ரோ. ஆனால் இது வந்து மேட்ச்ல அலௌட் இல்லை, ட்ரைனிங் பண்ணுறப்போ இது போட்டு அலௌட் பண்ணலாம். மேட்ச் அப்போ இப்போ என்ன விஷயம்னா இப்போ குட்டி பசங்க வந்து காம்படிஷன் போடும்போது வந்து அவங்களால அந்த ஹெவி வெயிட்டை தூக்கி கேரி பண்ணி சண்டை போட முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் இது யார் யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்களால 10 ounce போட்டு கேரி பண்ணாமல் சண்டை போடுவாங்க, பர்ஃபார்மன்ஸே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி க்ளவுஸஸ் யூஸ் பண்ணானா அவனுக்கு ஈஸியாக அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சூப்பர் ப்ரோ. இதோட ப்ரைஸ் லைக் இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 2500. நம்ம கிட்ட வந்து 950 பண்ணி 950 பண்ணி தரீங்க. சூப்பர் ப்ரோ. நான் இப்போ அப்படியே இங்கே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இங்கே இது நிறைய இடத்துல நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. 16 ounce க்ளவுஸும் வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக 16 ounce எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பாக்ஸஸ் வந்து இது யாருமே அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. இது எல்லாருமே எல்லா பாக்ஸஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸ்பெசிஃபிக் என்னது, பாக்ஸிங் ரிலேட்டடாக ஸ்பெசிஃபிக்காக. இப்போ வந்து இது 16 ounceல வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பேட் அடிக்கும் போது, பேக் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக்கோட பாக்ஸிங் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகுது. இது யூஸ் பண்ணும் போது ஒரு பாக்ஸர் வந்து அவன் 3 ரவுண்டு போடுறதுக்கு
தேவையான எல்லா பஞ்சஸும் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்துட்டே இருக்கும். அவன் ஹெவியான க்ளவுஸ்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு நார்மல் 10 10 அவுன்ஸ்ல இல்ல இதுல பண்ணும்போது நீங்க வந்து இன்னும் அவனுக்கு எஃபிஷியன்ட்டா எஃபிஷியன்ட்டா இருக்கும். சொல்றீங்க. ஓகே. அவனுக்கு அது ஈஸியா இருக்கும். ஒரு ஓகே. 3 ரவுண்ட்ஸ் சண்டை போடுறதுக்கு அவனுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ சூப்பர். இது 16 அவுன்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க பாக்ஸிங் டெவலப்மென்ட்க்கு. சூப்பர் ப்ரோ. 16 அவுன்ஸ் க்ளவுஸ் இதோட சேம் பிரைஸா இல்ல இதோட காஸ்ட் எவ்வளவு? ஒரு ₹100 தான் டிஃபரன்ஸ் ஆகும். ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர் ப்ரோ. இப்போ ட்ரெய்னிங் பண்றதுக்காக வேற ஏதாச்சும் நீங்க வச்சிருக்கீங்களா ப்ரோ? இப்போ பாக்ஸர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா? இப்ப பார்த்தீங்கன்னா நெறைய ஜிம்ஸ்ல இருந்து வராங்க. ம். எனக்கு வந்து பாக்ஸிங் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா இல்ல. ம். எனக்கு லோ பட்ஜெட்ல எனக்கு பாக்ஸிங் க்ளவுஸஸ் வேணும் ஓகே. சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு இது சஜெஸ்ட் பண்ணலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர்ன்னுவாங்க ஓகே. இந்த க்ளவுஸ். ஆ. இந்த மைக்ரோ ஃபைபர் பார்த்தீங்கன்னா வெறும் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1899. ஓகே. நம்ம வந்து 1350க்கு பண்ணி கொடுத்துறோம். 1350 பண்ணி தரீங்க. இதுக்கும் நம்ம லெதர் க்ளவுஸ்க்கும் என்ன வித்தியாசம் ப்ரோ? இது வந்து மைக்ரோ ஃபைபர். இது வந்து இம்போர்ட்டட்ல இருந்து கொண்டு வராங்க. மைக்ரோ ஃபைபர்ன்னுவாங்க. ஓகே. இது வந்து லெதர் க்ளவுஸ். ஓகே. ஆனா ரெண்டுமே மவுல்டிங் தான். ஓகே. இந்த மேல இருக்க அந்த லெதர் அந்த இது மட்டும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆகும். ஓகே. சூப்பர். பட் ஆனா லைஃப் வைஸ் ஒரு 1 இயர் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இத விட இதோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். டிபெண்ட் ஆன் தி பர்சன். அவங்க சும்மா ஒரு ஃபிட்னஸ் பண்றவங்க ரொம்ப லாங்கா யூஸ் ரெகுலரா பண்ணாதவங்க அப்படின்னா அந்த அவங்க மாதிரி இந்த suggest மாதிரி இது பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளவுஸ் இருக்குல்ல ப்ரோ, இதோட மோல்டிங் லைட்டா டிஃபரெண்டா இருக்கே ப்ரோ. இது என்ன விஷயம் ப்ரோ? இது ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா ஸ்டிங் அண்ட் டாப் 10 2 மாடல் இருக்கு. ஓகே. ஒரு க்ளவுஸ். அது பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து எப்படி இருந்தாலும் 20,000 15 to 18,000 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வரும். ம். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இந்த மோல்டிங்ல ம். நம்ம கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தரணும்னு பண்ணி சொல்லிட்டு தரணும்னு. ஓகே. அந்த மாதிரி ரெடி பண்ணாங்க இந்த க்ளவுஸஸ். ஓகே. சூப்பர். இதோட பெனிஃபிட் என்ன ப்ரோ? இந்த மோல்டிங்கோட பெனிஃபிட் என்ன ப்ரோ? இதுல பாத்தீங்கன்னா பாக்ஸரோட தம்ப் இன்ஜுரி ஆகாது. ஓகே. மத்த க்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தம்பு வந்து கொஞ்சம் மேல இருக்கும். மேல சைடுல வெளிய இருக்கும். ஆமா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தம்பு வந்து கொஞ்சம் கீழ இருக்கிறதுனால லேண்ட் ஆகும்போது ஒன்லி நக்கிள் தான் லேண்ட் ஆகும். ஓகே. தம்பு வந்து இன்ஜுரி ஃப்ரீயாவும் இருக்கும். ஓகே. சூப்பர். சோ நக்கிள்ஸும் லேண்ட் ஆகுது. அதே சமயம் தம்பும் இன்ஜுரி ஃப்ரீயா உள்ள இப்படி சேஃப்டியா இருக்கும் சேஃப்டியா வச்சிருக்காங்க. ஓகே. சூப்பர் ப்ரோ. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் வரைக்கும் நீங்க க்ளவுஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. என்னென்ன சைஸ்லாம் வச்சிருக்கீங்க ப்ரோ? பாத்தீங்கன்னா ப்ரோ இது வந்து சின்ன பசங்களுக்கான க்ளவுஸ். ம். இது வந்து எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து 6 ounce க்ளவுஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8 ounce க்ளவுஸ். ம். இதுக்கு அடுத்த ரேஞ்ச் இருக்கிற பசங்க வந்து யூஸ் பண்ற க்ளவுஸ். இது வந்து 8 ounce க்ளவுஸ். ஓகே. இது எந்த கிளாஸ் வரைக்கும் யூசுவலா யூஸ் இது 6th to 8th யூஸ் 6th பண்ணலாம். to 8th வரைக்கும். ஓகே. தென் பாத்தீங்கன்னா 10 ounce க்ளவுஸ். நம்மளோட ரெகுலர் Regular use. காம்படிஷன் க்ளவுஸ் எல்லாருமே யூஸ் பண்றது. ஓகே ப்ரோ. அப்புறம் தென் பாத்தீங்கன்னா 12 ounce க்ளவுஸ். ம். இப்போ இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வந்து 16 ounce போட முடியாது. ம். இவங்க வந்து அவங்களுக்கு காம்படிஷன் டெவலப் பண்ணதுக்கு வந்து இந்த 12 ounce க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு 8 ounce க்ளவுஸ் 10 ounce க்ளவுஸ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இந்த சூப்பர். 12 ounce க்ளவுஸ். இன்னும் ஒண்ணு இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஒண்ணே ஒண்ணு. ஓகே. அட் லாஸ்ட் இது 16 ounce க்ளவுஸ். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எஸ். சூப்பர். ஸோ நீங்க 6 ounceல இருந்து 16 ounce ounces வரைக்கும் எல்லா சைஸ்லயுமே வச்சிருக்கீங்க. அமேசிங் ப்ரோ. இதுல காம்படிஷனுக்கு யூஸ் பண்றது வந்து 10, 12 மட்டும் ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. மத்ததெல்லாம் ட்ரெய்னிங்க்கும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. கப் பாக்ஸிங்க்கு இந்த 6 ounce யூஸ் பண்றாங்க. 6 ounce 8 ounce. ஓகே. காம்படிஷன்ஸ் வந்து கப் பாக்ஸிங்னா குட்டி குட்டி பசங்களுக்கு சண்டை போடுறதுனால 10 ounce கேரி பண்ணதுனால 6, 8 அலோவ் பண்றாங்க. ஓ சூப்பர், சூப்பர், சூப்பர். டாப்லன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் இருக்கா? வேற எங்கேயுமே கிடைக்காதது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா bro? ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஹெட் கியர் இருக்கு. இந்த ஹெட் கியருக்கும் மத்ததுக்கும் என்ன வித்தியாசம் ப்ரோ? ஓகே. இத பத்தி நான் உங்களுக்கு நல்லா டீடைலா சொல்றேன். ஷூர் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ஃபேஸ் கவர் ஹெட் கியர். ம். சரிங்களா? இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் டைம்ல வந்து ஒரு பாக்ஸர் வந்து இன்ஜுரி ஆகாம பிரிவென்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஹெட் கியர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது போடுறதுனால பாத்தீங்கன்னா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிபடாது. ம். இப்போ நார்மல் ஹெட் கியர் போட்டு நீங்க வந்து காம்படிஷன் டைம்ல பண்ணா சப்போஸ் ஏதாச்சும் எல்போஸ் இல்ல ஹெட்பட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கட் ஆயிடும். ஸோ அவனோட லைஃப் கெரியரே வேஸ்ட் ஆயிடும். ம். காம்படிஷன் டைம்ல இந்த மாதிரி சேஃபான ஹெட் கியர் யூஸ் பண்ணா ஒரு பாக்ஸர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இது வந்து இந்த ஃபேஸ் கார்டு, இந்த சீக் கார்டோட வரும். நார்மல் ஹெட் இது கியரோட பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இது ஓப்பனா இருக்கும். ஆ இது ஓப்பனா இருக்கும். இது ஃபேஸ் கவர்டு இருக்கும். இந்த ஹெட் கியர் பாத்தீங்கன்னா 2600 நம்ம 1600 பண்ணி தரோம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹெட் கியர் வந்து எம்ஆர்பி வந்து 2000 rupees. ம். ஓகேங்களா? இது சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா 1350. ஓகே. ஓகேங்களா? 2 பீஸா எடுத்தீங்கன்னா 2600. அப்பனா ஒரு ஹெட் கியரோட பிரைஸ் 1300க்கு வருது. அமேசிங் ப்ரோ. ரெண்டா சேர்த்து காம்போவா வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆஃபர் பண்ணி தரீங்க. சூப்பர். ஓகே. பிகாஸ் காம்படிஷன் டைம்ல வந்து
அவங்க இப்போ ரெட்னா ரெட் ட்ரெஸ் தான் போடணும், ரெட் கீ ரெட் க்ளோஸ் போடுறாங்க. அந்த மாதிரி பாக்ஸர் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அந்த டைம்ல. ஸோ அதை பார்த்து இந்த ஆஃபர் நாங்க ஸ்டார்ட் ஓகே. ஸோ 2 கார்னருக்குமே அவங்களுக்கு 2 ஹெட் கியருமே கம்மி பிரைஸ்க்கு பண்ணி தர மாரி பண்ணியிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. ஓகே. அப்புறம் பாக்ஸர்ஸ்க்கு தேவையான வேற என்ன விஷயம்லாம் வச்சிருக்கீங்க ப்ரோ? ஜென்ரலி எல்லாமே இருக்கும் ஆப்வியஸ்லி. க்ளவுஸ் இருக்கு. ஹெட் கியர் பத்தி பேசணும். ரிங் ஷூஸும் இருக்குமா ப்ரோ? ரிங் ஷூஸ் இருக்கு. ஓகே சூப்பர். ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்டுறீங்களா? ஓ சூப்பர் ப்ரோ. 3 டிஃபரெண்ட் கலர்ல வச்சிருக்கீங்க நீங்க ரிங் ஷூஸ் கரெக்ட்டா ப்ரோ? சூப்பர். இதோட எம்ஆர்பிலாம் எவ்வளோ வரும் ப்ரோ? இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2500. ஓகே. ஆனா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இது 1650 நம்ம செல் பண்றோம். ஓ சூப்பர். அது ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணிடுறோம். 3மே ஒரே பிரைஸ் ஒரே ப்ரோ. price எல்லா தான். கலரும் இதேதான். ஓகே வெரி நைஸ் ப்ரோ. இப்போ க்ளவுஸ் பார்த்தோம், ரிங் ஷூ பார்த்தோம், ஹெட் கியர் பார்த்தோம், ஸ்கிப்பிங் ரோப் பத்தி பார்த்தோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆனது காம்படிஷன் பண்றவங்களுக்கு பாக்ஸிங் வெஸ்ட் கரெக்ட்டா ப்ரோ? கார்னர்ஸ் அதை பத்தி பேசலாம் ப்ரோ. பாக்ஸிங் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கேர்ள்ஸோட ஸ்பெசிஃபிக் சொல்றேன். ஓகே. எப்பவுமே கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு பாய்ஸோட ட்ரெஸ் தான் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்கள் ஆஸ் எ கம்பெனி ஒரு கம்பெனியை நான் சஜஸ்ட் பண்ணது எனக்கு கேர்ள்ஸ் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு இந்த ரெடி பண்ணது இந்த ட்ரெஸ். ஓகே. இது நார்மல் ட்ரெஸ்ல இருந்து எப்படி டிஃபரெண்ட்? இது கேர்ள்ஸ் ட்ரெஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பாய்ஸ்க்கு வந்து இங்க வரைக்கும் வரும். சரிங்களா? கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம் கவர் ஆகும். ஓகே. ஸோ அவங்க உள்ள டிஷர்ட் போடணும் அவசியம் அவசியம் இல்ல. கிடையாது. வெறும் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பிரா போட்டு இந்த பாக்ஸிங் ட்ரெஸ் போட்டாலே ஓகே. அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பிகாஸ் டிஷர்ட் போட்டுனா அவங்க பாக்ஸிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பீட் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இது பண்ணும்போது அவங்களுக்கு எந்த மைண்ட் ரிலாக்ஸா அவங்க பாக்ஸிங்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது. அமேசிங் ப்ரோ. இதோட பிரைஸ் எவ்வளவு வரும்? இது வந்து 1100 எம்ஆர்பி. ஓகே. நான் ரெட் அண்ட் ப்ளூ சேர்த்து 1350 கொடுத்துறேன். சூப்பர். 2 கார்னர் சேர்த்தே நீங்க 1350 1350க்கு தரீங்க. அமேசிங் ப்ரோ. அதே மாதிரி பாய்ஸோடதும் நம்ம பார்க்கலாம். பாய்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட சிக்னேச்சரான பாக்ஸிங் ட்ரெஸ். ஓகே. இது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரஷ்யன் பாக்ஸிங் மாடல் இது. ஓ சூப்பர். இங்க சென்டர்ல இந்த ஸ்ட்ராப் வருமே அதுவா? இதுதான் தமிழ்நாட்டுல ரொம்ப சிக்னேச்சரா மூவ் ஆகுற பீஸ். ஓகே. இது பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு பிரீமியம் லெவல் பாக்ஸருக்கு லுக் கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாடல் வச்சதுனால அவங்களுக்கு இன்னும் பஞ்சஸ் அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சி டைப்ல போடும்போது அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபிள் இருக்காது. ஓகே. இது போடும்போது அவங்களுக்கு லுக் வைஸும் நல்லா இருக்கும். இன்னும் ஃப்ரீயாவும் அவங்களுக்கு போடுறதுனால இது நல்லா இருக்கும். சூப்பர். இதோட பிரைஸ் ப்ரோ? இது 1100 எம்ஆர்பி. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நான் சேம் தான் 1350 பண்ணி தந்துறோம். சூப்பர் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. நெக்ஸ்ட் மவுத் கார்ட் பத்தி பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. கம் ஷீல்ட்ல என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்க? கம் ஷீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் என்கிட்ட இருக்கு. எல்லாரும் பாக்ஸஸ் வந்து என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவங்க வாமிட் எடுத்துறாங்க இல்ல காம்படிஷன் டைம்ல துப்பிடுறாங்க. சோ அத பார்த்து நாங்க என்ன பண்ணோம்னா இந்த கம் ஷீல்ட்ல வந்து மின்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ணிருக்கோம். சோ அவங்க வந்து அந்த வாமிட் சென்சேஷன் இருக்காது. ஓ நைஸ். போலோ மாதிரி ஸ்மெல் வருது கைஸ். நீங்க வாயில போட்டீங்கன்னா போலோ சாப்பிடுற மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் பிரைஸ் உண்டா இல்ல இது ஜஸ்ட் ஜெனரல் ரேட் தானா? ஜெனரல் ரேட் தான். இது ஆக்சுவலா வந்து 60 rupees நம்ம சேல் பண்றோம். ஓகே. மின்ட் ஃப்ளேவர்டும் 60 rupees தான் நார்மலா தான் வச்சிருக்கீங்க. ஓகே சூப்பர். நார்மல் கம் ஷீல்ட் பாத்தீங்கன்னா 50. இது மின்ட் ஃப்ளேவர்னால ஒரு 10 rupees அடிஷனல் ஆட் பண்றாங்க. ஓகே அமேசிங் ப்ரோ. எல்லாமே பார்த்தோம். இது என்ன இங்க அழகா பேக் பண்ணி எது வச்சிருக்கீங்க ப்ரோ? இது வந்து ஆக்சுவலா பிரீமியம் பேக்கேஜான கிரிப் பேண்ட் ப்ரோ. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃப்ளோரசன்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஆரஞ்சு அண்ட் ஃப்ளோரசன்ட் கிரீன் இருக்கு. ஓகே சூப்பர். வெரி நைஸ் ப்ரோ. இது 4.5 மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல 2.5, 3.5, 4.5 மூணுமே இருக்கு ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. இதோட பிரைஸ் எவ்வளவு வரும் ப்ரோ? இது வந்து 210 தரும். ஓகே. இதுல என்ன ஸ்பெசிஃபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி இருக்கும் இந்த பேண்டேஜ்ல. மற்ற பேண்டேஜ்ல வந்து எலாஸ்டிக் இருக்காது. இதுல வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும். சூப்பர். கொஞ்சம் பாக்ஸ் நல்ல கொஞ்சம் கிரிப் நைஸ் ப்ரோ. கைக்கும் கம்ஃபர்டபிளா இருக்கும். நாங்க வந்து லைக் ஆல்ரெடி இது பண்ணியிருந்தது என்னன்னா கிளாத் மெட்டீரியல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கை லைட்டா இங்க கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும் நீங்க போட்டு பண்ணும்போது. அதே எலாஸ்டிக் இது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே சூப்பர் ப்ரோ. 2.5 ஓட ரேட் எவ்வளவு இருக்கும்? 2.5 வந்து 150 பண்ணி தரோம். ஓகே. 3.5 வந்து 180 பண்ணி தரோம். 180. இது 210 பண்ணி தரீங்க. சூப்பர் ப்ரோ. வெரி நைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங் ரோப் இருக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா 80 rupees நம்ம ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 100 rupees இருக்கு. அதுக்கப்புறம் வுடன் அண்ட் ஸ்பீட் ஸ்கிப்பிங் ரோப் இருக்கு. ஒரு பாக்ஸருக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஸ்ட்ரென்த் தேவைப்படும் போது வுடன் ஸ்கிப்பிங் போட்டு போனா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து 145 இருக்கு. அப்புறம் ஒரு பாக்ஸ் ஸ்பீட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது தின்னா இருக்கும் அந்த ஸ்கிப்பிங் ரோப். அது பாத்தீங்கன்னா 145 ஸ்பீட் ரோப் சொல்லுவாங்க. அது வந்து 145 தரீங்க. எல்லாமே அஃபோர்டபிளா இருக்கு நமக்கு. சூப்பர் ப்ரோ. உங்ககிட்ட அப்டமன் கார்டு எல்லாமும் இருக்குமா? இருக்கு ப்ரோ. அப்டமன். ஓகே காட்டுங்க ப்ரோ. இது பாத்தீங்கன்னா நார்மல் அப்டமன் கார்டு. ஓகே.
இது எவ்வளோ ப்ரைஸ்க்கு வரும் ப்ரோ? இது வந்து 90 ரூபீஸ் தரேன் நம்ம. ஓகே இது சூப்பர். கூட சப்போர்ட்டரும் சேர்த்து வருது. அது இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. ஓகே. அது இன்னும் பசங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அது கூட சப்போர்ட்டரா இருக்கிறதுனால சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி அது பண்றோம். இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். அது 100 ரூபீஸ் தருவோம். 100 ரூபீஸ் தரீங்க. சூப்பர் ப்ரோ. இந்த ஷூஸ் என்ன ப்ரோ? ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சீகான்னுவாங்க. ஸோ இது வந்து எல்லாராலையும் வாங்க முடியும். ஓகே. இது பாத்தீங்கன்னா 700 எம்ஆர்பி. நம்ம கிட்ட வெறும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பார்த்து 525க்கு நம்ம பண்ணி தரோம். ஓகே. ஸோ இது வந்து ட்ரைனிங்காக ஜென்ரலா போட்டு use பசங்க பண்ற மாதிரி, ரன்னிங் போகணும்னா யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இந்த ஷூஸ் கரெக்டா? ஆனா ரிங் ஷூ வந்து செப்பரேட், இது செப்பரேட். ஓகே சூப்பர் ப்ரோ, வெரி நைஸ். இதுல வந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருது. நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது கீழ வந்து சீகான்னு இருக்கும். ஓ, கீழ சோல்ல சோல்ல வந்து சீகான்னு இருக்கும். அது வந்து ஒரிஜினல். ஓகே. சோல்ல இங்க சீகா அப்படின்னு இருக்கும். ஒரிஜினல் ப்ராடக்ட். இதோட பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 700 எம்ஆர்பி. நம்ம கிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 525 பண்ணி தரோம். ஓகே சூப்பர் ப்ரோ, வெரி நைஸ். இப்போ பாக்ஸர்ஸ் எல்லாருமே ட்ரெயின் பண்ற அவங்களோட எக்யூப்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். நான் உள்ள வரும்போது இங்க இந்த பேக் பார்த்தேன். அந்த பேக் பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஷூர் ப்ரோ. இந்த பேக் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் பேக் இது. ஓகே. புல்டனோட பிராண்ட்ல இருந்து நாங்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிக் பாத்தீங்கன்னா நீங்க மலையில நனைஞ்சாலும் இந்த பேக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியா ப்ரோ? எப்படி சொல்றீங்க? பிகாஸ் இதோட மெட்டீரியலே இம்போர்ட்டட் வினைல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதோட மெட்டீரியலோட தன்மையை ஃபர்ஸ்ட் உள்ள அந்த வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணிக்காது. ஓகே. ஸோ அதோட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 எம்ஆர்பி. நம்ம ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5,900 கொடுத்துறோம். ஓ சூப்பர். இம்போர்ட்டட் பேக் 5,900 தரீங்க. இது வந்து 5 ஃபீட் பேக் கரெக்டா ப்ரோ? எவ்வளோ கேஜி இருக்கும் ப்ரோ? இது அப்ராக்சிமேட்லி 60 கேஜஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வெளியே ட்ரெயின் பண்றவங்க கூட மாட்டி வச்சுட்டு அங்க ட்ரெயின் பண்ணலாம், மழையெல்லாம் பத்தி கவலைப்படலாம் அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலாக ஹரியானால வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. ஓ அங்க நாங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அமேசிங் அமேசிங், சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ பாக்ஸர்ஸ்க்கு தேவையானது எல்லாமே காமிச்சிங்க கரெக்டா? கோச்சஸ்க்கு ஏதாச்சும் இருக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ. கோச்சஸ்க்கு மெயின் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சிங் பேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அது வந்து கோச்சோட ஆர்னமெண்ட்னு சொல்லுவாங்க. அது இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, காட்டுங்க ப்ரோ. ஓகே. இது மற்ற பஞ்சிங் பேடோட கம்பேர் பண்ணும்போது லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கே ப்ரோ. இதுல என்ன ஸ்பெசிஃபிக்கான இது ப்ரோ? ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஸ்டிங்கோட மாடல். ஓகே. ஸ்டிங்கோட பஞ்சிங் பேட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாடல் நம்ம வந்து புல்டன்ல பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இதுல உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. ஒரு கோச் வந்து பேட் பிடிக்கும் போது அவங்களுக்கு அந்த கை வலிக்காது. ஓகே. ஸோ நல்ல ஒரு கிரிப்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாக்ஸருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே. ஏன் ப்ரோ சொல்றீங்க அப்படி? பிகாஸ் அவங்க வந்து ஒரு எல்லாரோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த டார்கெட்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக அந்த சின்ன டார்கெட்டா? ஸோ அவங்க கரெக்டாக செட் பண்ணி அக்யூரேட்டாக அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சின்ன டார்கெட் பண்ணி சின்ன டார்கெட்டாக இருக்கிறதுனால பாக்ஸருக்கு அவன் பஞ்சோட அக்யூரன்சி கரெக்டாக இருக்கும். அக்யூரேட்டாக பஞ்சஸ் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் பண்ணும்போது இதுவாக இருக்கும். சூப்பர் ப்ரோ. இதோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இதோட ப்ரைஸ் வந்து 2,900. ஓகே. நம்ம ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 1,850 பண்ணி தரோம். 1,850 இது பண்ணி தரீங்க. சூப்பர் ப்ரோ. உங்கள் ஷாப் எங்கே இருக்குது, இன்ஸ்டாகிராமில் உங்களை எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். என் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இமானுவல் ஸ்போர்ட்ஸ். தென் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இமானுவல் ஸ்போர்ட்ஸ் கம்பெனின்னு போட்டாலே வந்துடும். ஓகே. டெய்லியும் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் விடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வர கஸ்டமருக்கு 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் தரோம். ஓகே சூப்பர் ப்ரோ. நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே மட்டும்தான் தரீங்களா இல்லை எப்படி ப்ரோ? இல்லை, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் டெலிவரி பண்ணுறோம். ஓகே. தென் போர்ட்டர் அவைலபிளாக இருக்குது. என் ஷாப்லேருந்து 5 கிலோமீட்டர் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி ஃப்ரீ டெலிவரி நீங்களே பண்ணிடுவீங்க? நாங்களே பண்ணுவோம். போர்ட்டரில் இது பண்ணுறாங்க அப்படின்னா போர்ட்டர் சார்ஜஸ் தர மாதிரி இருக்கும். ஓகே. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆனால் நீங்கள் ஷிப்பிங் பண்ணுறோம். ஓகே சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஷூர் ப்ரோ.